ஒரு வழக்குல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா மனுதாரரே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணல, மனுதாரர் சொல்றாரு. ஆகவே நீங்க போட்டு ஸ்டாப் பண்ணி நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி உத்தரவு போட முடியுமா? நீங்க நினைச்சதெல்லாம் உத்தரவு போடுறீங்க. இதை தனிக்காட்டு ராஜாவா நீங்க? உங்களுக்கு எல்லை ஆணையர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தடுக்கிறார்கள். என்ன பிரச்சனை? ஆவினாலும் மிக அழகாக சொன்னார். ஏற்கனவே பல வழக்குகளிலே இங்கேதான் தீபம் ஏற்க வேண்டும் என்று உத்தரவு இருக்கிறது. நீங்க புதுசா ஒரு இடத்த உத்தரவு சொல்றீங்க. இப்ப எந்த மாறி மாறி ரெண்டு நீதிபதி டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு இருக்கிற போது அதுக்கு விரோதமா நீங்க உத்தரவு போட்டா எந்த உத்தரவு? மதுரையில் திருப்பரங்குன்றத்தை ஒரு மதவெறி பிரதேசமாக மாற்றுவதற்கு RSSம் கங்கணம் கட்டி செயல்படுவதை கண்டித்து மக்கள் ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு காலை முதல் 2000க்கு மேற்பட்டவர் கலந்து கொண்ட இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்த விரும்புவது, பாஜகவும் RSSம் தமிழகத்திலே தங்கள் காலூன்றுவதற்கு இடமில்லை, வழியில்லை என்ற காரணத்தினால் மதவெறியை உருவாக்கி பல்வேறு இடங்களிலே சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு மோதலை உருவாக்குகிற பணியிலே கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். அதற்காக தான் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை ஒரு புதிய பிரச்சனையாக எடுத்திருக்கிறார்கள். வரலாற்று காலம் வரையிலே ஏற்றப்பட்டிருக்க அந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திலே மாற்றி ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கு அந்த கேள்விக்கு எந்த நியாயமான பதிலையும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே பிஜேபி RSS நடக்கக்கூடிய இந்த மதவெறி நடவடிக்கைக்கு மதசார்பற்ற அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு கண்டனம் எழுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதே போல இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாஜக RSS இந்த பிரச்சனையை கையாளுகிற போது அதை நாங்கள் அதை கையாளுவதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதியோடு செயல்படுவோம். ஆனால் பிரச்சனை நீதிமன்றமும் இன்றைக்கு அவர்களுக்கு துணை போய் இருப்பதுதான் மிகுந்த கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் அவருடைய உத்தரவுகள் இந்த திருப்பரங்குன்ற கோயில் வழக்கிலே மட்டுமல்ல, வேறு பல வழக்குகளிலும் கூட அவர் ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என்கிற அடிப்படையிலே